தாந்தாமலை வராது போறோமா நடந்து போறல முதல்ல ஒரு காலம் நடந்து போறது இல்லை போறல இப்ப போறாங்க. எங்களோட மகனுக்கு தான் இந்த வருஷம் புதுசு ஜோஹரா கடவாஞ்சி இப்போ தொடர்ச்சியா 2 வருஷ சேவையில் ஈடுபடுது. 29ஆம் தேதி முழுமையான சேவை நடக்கும். வணக்கம், நான் உங்களிங்க. இன்றைக்கு நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னு சொன்னால், தாந்தாமலைக்கு நாங்கள் பாத யாத்திரை போன ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ எங்களை தாண்டி எங்களோட மகனுக்கு தான் இது ஸ்பெஷல் டேன்னு சொல்லலாம். இப்போ எங்களோட மகன் எங்களோட சேர்ந்து குடும்ப சகிதமாக நாங்கள் பாத யாத்திரை போன அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ கதிர்காமம் போகிறத போல் எல்லா மக்களுமே இப்போ நான் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கிற இந்த தாந்தாமலை முருகன் கோயிலுக்கு கால்நடையாக பாத யாத்திரை போய் கொண்டிருக்காங்க. இப்போ நாங்களும் வெளிக்கிட்டுனாங்க. இன்றைக்கு என்னென்னு சொன்னால், இன்றைக்கு காலையில் நேரத்தில் வெளிக்கிட்டுனாங்க. ஏர்லியாக இப்படி ஒரு 5 மணிக்கு அப்படி வெளிக்கிட்டுனாங்க காலையில். இப்போ கதிராமரம் சொல்கிறது இப்போ மணல் தரைகள்லாம் நடந்து போவோம். இங்கே என்னென்னு சொன்னால் இப்போ தார் வீதியாக நடந்து போகணும். அதுதான் கொஞ்சம் அந்த ஏர்லியாக போகணும். நம்ம சொல்ல போகல 4 மணிக்கெல்லாம் வெளிக்கிட்டோம்னா குயிக்காக போய் நம்ம அங்கே போய் சேர்ந்துடலாம். இப்போ எங்களோட ஊர்லேருந்து வெளிக்கிட்டுனாங்க. மாவேட்கூடா கோவிலுக்கு போயிட்டு அப்படியே போய் அம்பலாந்தூர் அந்த ரோட்டெல்லாம் போனாங்க. மெயினாலே போனாங்க. அதாவது தும்மங்கனி திக்கோட்டை லைன் அப்படி போய் வாழைக்காலையை போகிறாங்க. வாழைக்காலைக்கு போகிறாங்க. இப்போ இந்த லைன்லேயும் இப்படி போகிறாங்க. நான் சொன்ன மாதிரி 2 வழி பாதையால் போகிறாங்க தாந்தாக்கு. எது ஈஸியாக இருக்கும்னு தெரியல. 2மே ஓகேன்னா நினைக்கிறேன். நான் வீடியோ பார்க்குறீங்க சொல்லுங்கள் எது ஈஸியாக இருக்கும்னு இந்த பாதை. அதை தாண்டி என்னென்னு சொன்னால், வாழைக்காலையில் அன்னதானம்லாம் கொடுத்தாங்க காலையில். அதை தாண்டி கோவில்லையும் நிறைய அன்னதானங்கள், நிறைய திரும்புகிற பக்கமெல்லாம் அன்னதானம் தான் கோவிலில் கொடுக்காங்க. உண்மையாகவே ஒரு பக்தி பூர்வமாக இருந்தது. தாந்தாமலை முருகன் கோவிலில் வழிபட்ட இந்த நாள் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள் என்று சொல்லலாம். அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ நடக்க போகிற நீங்கள் ஏர்லியாகவே நடந்து போய் இப்போ ஒரு நாளையே பயணம் பண்ணுறதால நம்ம இப்படி 9 ஒரு 10 மணிக்குள்ளே அங்கே போகிறது நமக்கு எல்லாருக்குமே நல்ல சின்ன பிள்ளைகளை கொண்டு வருவாங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. தொடர்ச்சியாக வீடியோக்குள்ளே போவோம். கலந்த நஞ்சை மிடரிலேந்திய வேதியனே, இதுவோ எமையாளு மாறீவதென்ற மகிழ்லையே, அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணி. சரி, பயணம் எங்கள் வீட்டில் இருந்து ரெடியாக இருந்தாங்க. ஜோஹரா 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 ரோஹரா 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 Dohra 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 இப்போ நாங்கள் இப்போ வந்துட்டு இடம் எங்களோட ஊரில் இருக்கிற மாவேற்குடா பிள்ளையார் கோயில் உண்டு. மாவேற்குடா பிள்ளையார் கோயிலுக்கு வந்திருக்கோம் நடந்து. வீட்டிலிருந்து நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணது இப்படி ஒரு 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க நடக்கிறது. என்ன பெஸ்ட் டைம் என்ன முறை கிஷோர் நடக்கிறேன் நடந்துருக்கீங்களே? நீங்கள் உங்கள் டீமோட நடந்துருக்கீங்களே?
தாந்தாமலை 20 கிலோமீட்டருக்கு என்ன போகிறது, அதாவது இந்த தாமரப்பு சந்தின்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து இப்போ நாங்கள் இடப்பக்கமாக திரும்பி போகிறோம் நேரம் அப்படி. என்ன கலைக்குதா? ஆ இது போகிற வழியில் தான் தாமரப்பு சந்தி. இந்த கோவில் பாருங்கள் காட்டு. இந்த கோவில் இதுண்டா அம்பலத்தடின்னு சொல்லுவாங்க இந்த இடத்து. அம்பலாந்துறை சந்தியில் இருக்கிற கோவில் இது. இந்த பக்கம் வில்லுக்குளம். இந்த கோவில் கட்டுப்பாடு கொண்டிருக்கேனே. ம் ம் ஆ சரி போ. ஆடு அச்சோகரா. முருகனின் நாமத்தை சொல்ல சொல்ல உருகுரே மனம் மெல்ல மெல்ல. சரவண பவனே சிவகுருநாதனே, சரவண பவனே சிவகுருநாதனே. இன்னும் எங்க ஓடுறோம்? எங்க ஓடுறோம்? ஹலோ கோழிதாவோ. எத்தனை வருஷம் நடந்து முதல் வருஷம் மோனுஜா தனு நான் அப்படி மோனுஜாக்களோட வந்து தன்னுடைய சித்தியாக எல்லாரும். அடுத்த வருஷம் அம்மாவோட வந்து உங்காந்தியாக்கள் நீலோ பழனி மாமியா. இந்த வருஷம் மகனோட வரும். அம்பலாந்துறைக்கு வந்து வராங்க சில பேர். சில பேர் தும்பங்கனி அந்த லைன்லயும் வராங்க. அதாவது திக்கோட அப்படி போறாங்க. அப்படி போறாங்க. அதுல வந்து அப்படி வாழைக்காலைக்குள்ள வந்து ஏறுவாங்க. வாழைக்காலையில எல்லாரும் ஜாயிண்ட் ஆகி அப்புறம் அந்த பாலமுருகன் கோயில கும்பிடுது அப்படியே. ஆனா நாங்க ஒவ்வொரு வருஷம் இதாலாம் பாரு. ஆனா திக்கோடையில வந்தவிய ஒரு வருஷம் எங்களுக்கு புறவுதான் வந்து சேர்ந்தவிய சரியான சுத்தான் தொம்பலாம் கால் நுங்கலாம். அதான் கொஞ்சம் பரவாயில்ல. ரோட் நல்லா போட்டுட்டாங்க. எத்தனை வருஷ காலமா இருந்து இப்ப கதிரகாமத்துக்கு நடந்து போறோமா இங்கேயும் நடந்து போறாங்க? என்ன தெரியா? ஆனா ஒரு 15 வருஷம் நான் இருக்கும். நான் இப்ப கல்யாணம் கட்ட முதல் இருந்து புறம் உங்களை கசாது வச்சது ஒரு வருஷம். இந்த இப்ப கல்யாணம் கட்டி தம்பியும் புறம் அதுக்கு முந்தி இருந்தேன் கூட ஒரு 15 வருஷத்துக்கு முதல் தான் இருக்கு. போறோமா நடந்து போறல முதல் ஒரு காலமா நடந்து போறல. இப்ப போறாங்க. இப்ப என்ன கதிர்காமத்துல கூட சிங்கள இது தெரிஞ்சுதானே அங்க போற ஆட்கள் எல்லாம் குறைச்சிட்டாங்க. இங்க கூட போறாங்க. அதாவது நம்மளோட படுவாங்கற பக்கத்துல இருக்கிறார்கள் சொல்லு. அங்கால பக்கம் இருக்கிறாங்க. கதிர்காமத்துக்கு போய் கொண்டு இருக்காங்க. இதோ இதுக்குள்ள விட்டா கழுவு. இது வந்து மாவடி முன்னாடி பக்கத்துல உள்ளதானே. எங்களோட மகனுக்கு தான் இந்த வருஷம் புதுசா நடந்து வராங்க. அதுக்கு புது அனுபவம். தாந்தாக்கு நடந்து வரல. நானும் எனக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் தாந்தாக்கு வர்றது. குடும்பமா நானும் ஃபர்ஸ்ட் டைம். சரி இப்ப காலை சாப்பாட்டாங்க. இப்ப மாவடி மாதிரி அந்த கோயிலா நாங்க சாப்பிடுவோம்ல. சாப்பாடு இல்லாட்டியும் பரவாயில்ல. தண்ணி குடிக்கும். நான் தண்ணியும் குடிக்கல. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் வரும் இப்போ வந்துருக்கு? 20 கிலோமீட்டர் கூட மொத்தம். இந்த 20 கூட தான் வருனேன். களுவாஞ்சுடி 5 கிலோமீட்டர் கூட தான். 50 கிலோமீட்டர் போட்ல ஓட்டுறது அவட 20 கிலோமீட்டர். அப்ப அவட 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் மொத்தமே. அதானே 25 கிலோமீட்டர் மொத்தமா. ஏண்டா நம்ம ஊர்ல இருந்து களுவாஞ்சுடி 5 கிலோமீட்டர். அதே அதை தாண்டி இப்ப அதுக்கு ஒரு 4 மடங்கு கிட்ட நடந்துக்கிட்டு. குடும்பம்
பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என எல்லாமல்ல மகனுடைய பெருமானை வந்து நிற்கின்றோம். தொடர்ந்து திருப்பணியில் கலந்து கொள்கின்றார் கொக்குப்பேட்டை கிராமத்தைச் சேர்ந்த கணேசன் என்பவர். பாலப்பாளையப்பன் அருள் வழங்க வேண்டும் என நாங்களும் பெருமானை வந்து தொடர்ந்து பூமாலை விநியோகம். பாலமுருகன் கோயில் அடிக்கு வந்திருக்கோம். எல்லாரும் காத்து சொல்றீங்களா? எல்லாரும் காத்து சொல்றா? எவ்வளோ எங்கேருந்து வரீங்க? நாவலப்பேட்டி. பணம் செலுத்திய அவனவனை என்ற காலவனை நான் வாழ்வாதாரம் எல்லாம் அல்ல தாங்காமலை அருள்மிகு திரு முருகப் பெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம். திரு முருகப் பெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைக்க வேண்டும் என்று ராசிகள் நேரம் பல்லாண்டு காலம் சீரும் சிறப்பு பெற்று வாழ்வதற்கு எல்லாமல்ல தாண்டாமலை அருள்மிகு திரு முருகப் பெருமானுடைய அருள் கடாட்சம் கண்ணங்குடா. இப்ப எல்லாரும் பிளேட்லாம் கொடுப்பாங்க, நீங்க இது சாப்பாடு எடுங்க. என்ன நீங்க நான் கூட ஐடியா சொல்லுங்க. இதுக்கு முதல் கோயில் இலையெல்லாம் கொடுத்தேன். வந்திருக்க நிறைய தரம் நான் இலையில இப்ப எங்க இலையில ஆஞ்சனீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆச்சரிக்கல. சரி உங்களோட பூச்சி ஆண்டீங்க கண்ண கூட நல்ல விஷயம். இப்படி இலையில கொடுக்குற நல்ல
உங்களோட பேர் என்ன பேர் உங்களோட எங்களோட மைதாங்க அப்போ ஆறு தலைமையில் கொடுக்கப்படுது இந்த அண்ணாலும் ஆறு பேரில் ஒரு குடும்பம் கொடுக்குதா இல்லை சாப்பாடு பேர் ஆக்கள் கொடுக்குறாங்க ஆறு அப்படிதான் திக்கோடு நீங்கள் அவனுக்கு இழந்தாலும் நீங்க அவனுக்கு பலமே அவர் வச்சு கொடுக்குறீங்களா அப்படி எல்லாரும் பிளேட்ல கொடுப்பாங்க நீங்க இந்த இடையில கொடுக்கு எல்லாரும் இல்ல எல்லாரும் இலையில வாங்குறாங்க ரப்பர் சட்டியோட கடும் க்ரௌட் அண்ணா இங்க நாங்க சாப்பிடுறாங்க இப்போ தொடர்ச்சியா 2 வருஷ சேவையில் ஈடுபடுது 29ஆம் தேதி முழுமையான சேவை நடக்கும். என்னடா பசி இப்ப தாண்டா இந்த கதிராம சேவை இருக்கிறபடியா நீங்க அடுத்தது ஸ்கூல் நடக்கிறபடியா இந்த சேவைக்கு காலையில் பஸ் காணாது. அதனால கடைசி இதுக்கு ஆட்களும் குறைவு தானிமா, அதனால 2 வருஷம் தொடர்ந்து ஓடிக்கொண்டு போயிட்டு 29ஆம் தேதி ஃபுல்லா சேவையில என்னோட ஒரு 17 பஸ் ஓடும். 29ஆம் தேதி 30 மட்டும் கடைசி வரைக்கும் 2 பேருக்கு. இப்ப தற்போதைக்கு 2 வேலை செய்யுது. நாளைக்கு சில 3-4 வேலை செய்யலாம். எந்த ரூட்? திக்கோட களுவாஞ்சூடி திக்கோட அம்பலாந்துறையால போகுதா? அப்படி அம்பலாந்துறையால போகாது மட்டக்களப்பட்டி தான் போகும். இது தொம்மாதை ஸ்டார்ட் பண்ற எந்த ரூட்ல? அது 2 ரூட்டாலையும் பிரிஞ்சு போகும். சரி இங்க இருந்து 8 கொலிக்கிட்டோம், அங்க போய் அங்க இருந்து 10 கொலிக்கிட்டேன். இங்க 9 போகக்கூடாது. திக்கோட லைன் தான் போவீங்களா? திக்கோட லைனா? மட்டக்களப்பு கொக்கோடி சொல்ல மட்டக்களப்பு. அப்ப இங்க இருந்து கொக்கோடி சொல்ல 5 மட்டக்களப்பு. அப்படியா? அங்க போய் 3 மணிக்கு கொலிக்கிடுவோம். கொலிக்கிட்டு திரும்ப இங்க வந்து இங்க 4:30 போகும் கடைசி.